Very good morning, my dear friends. இன்னைக்கு லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் நாம பார்க்க போற டாபிக் தி எஜுகேஷனல் சிஸ்டம் ஃபார் அவர் யங்ஸ்டர்ஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்ஷியன்ட் டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி இருந்தது அப்படின்னா, 5 வயசுல ஒரு குழந்தைய அவன் என்னவா ஆகணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் பிக்ஸ் பண்ணி, மேபி சம்டைம்ஸ் குழந்தையுடைய அந்த அபிலாஷிய, அந்த விருப்பத்தை கேட்டு அந்த குருட்ட கொண்டு போய் விடுவாங்க. ஒரு அரச பரம்பரையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல அறிவு, அதுக்கப்புறம் பொது அறிவு, அதுக்கப்புறம் சண்டை பயிற்சி, ராஜதந்திரம், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிற மாதிரி கொண்டு போய் விடுவாங்க. ஒரு தொழிலாளியா இருக்காரு, அந்த தொழிலாளியா இருந்து முதலாளியா ஆயிருக்காரு, ஒரு பெரிய நகை தயாரிக்கும் தொழிற்சாலை வச்சிருக்காருன்னா அவர் பையனை இவர் கத்துத்தர மாட்டார். ஒரு குருவுக்கு அனுப்புவாங்க. அந்த குரு என்ன பண்ணுவாரு, அவர் ஒரு பெரிய கலைஞரா இருப்பார். அந்த நகை தயாரிக்கும் மிகப்பெரிய ஒரு கலைஞர், அதே நேரத்தில் ஒரு ஆசானா இருப்பார். அங்க கொண்டு போய் விட்டுடுவாங்க. அந்த 5 வயசுலயே அந்த ஒலையை எப்படி பத்த வைக்கிறது, தங்கத்தின் தரத்தை எப்படி அறியறது, தங்கத்தை எப்படி உரசி பார்க்கிறது, விதம் விதமான நகைகளை அந்த காலத்திலே தயாரிச்சிருக்காங்க. நோ மெஷின்ஸ், இயந்திரங்கள் இல்லாமல் கையாலேயே முறுக்கி தட்டி பிழிந்து அழகா பண்ணிருக்காங்க. ஒரு மருத்துவராக மாறணும் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஆயுர்வேத மருத்துவர்கிட்ட கொண்டு போய் விட்டு, பச்சளைகள் நோய்கள் முதல்ல என்ன, அந்த நோய்களை கண்டறியும் முறை என்ன, நோய்களுக்கு தீர்வு என்ன அப்படின்னு இந்த பச்சளைகள், மரப்பட்டைகள், ரசாயன கலவைகள் இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு கத்துக் கொடுத்து 15 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள அவன் எந்த துறையில உள்ள போனானோ அதுல மிக சிறந்த ஒரு நிபுணனாக அந்த குழந்தை வெளியில வரும். இதுல இன்னும் பெரிய வேடிக்கை என்னன்னா, செலிபசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கம், ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதையும் சைட் பை சைடா அதை கொண்டு வருவாங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு நம்மளுடைய அந்த எஜுகேஷனல் பேட்டர்ன் எப்படி இருக்கு, வலுக்கட்டாயமா ஃப்ரீ சைல்டு, நேச்சுரல் சைல்டு அப்படிங்கிற ஸ்டேஜிலேயே ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி கொண்டு போய் விட்டுறோம். ஒரு குழந்தை 5 வயசுல தான் பள்ளிக்கூடத்துக்கே போகணும், பாடம் படிக்கவே போகணும். ஆனா இப்ப அது இல்ல, 2.5 வயசுல கொண்டு போய் தள்ளிட்டு வந்துடுறாங்க. பிகாஸ் பேரண்ட்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு போத். எங்கேயாவது விட்டுட்டு போன குழந்தைய. இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலி தான் இருக்கு. அவங்க கூட்டு குடுத்தனம் இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தை தான். சோ யார் பார்த்துப்பாங்க? அப்ப அந்த குழந்தையுடைய மனநலம் பாதிக்கப்படுது. எஜுகேஷனல் பேட்டர்ன் ஸ்டஃபிங் த பிரெயின். ஒரு 6 சப்ஜெக்ட், அந்த 6 சப்ஜெக்ட்ல பேப்பர் திருத்தணும். டீச்சர்ஸ்க்குமே கீ கொடுத்துடுறாங்க. இந்த பதில் இருக்கா, இருக்கு. இந்த பதில் இருக்கா, இருக்கு. இல்லையா, இல்ல. அதுக்கு மார்க். அவன் எப்படி எழுதியிருக்கான், தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி வித்தியாசமா எழுதியிருக்கானா பார்க்கறதே கிடையாது. சோ பேரண்ட்ஸுமே வீட்டுல மெமரி 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 மெமரைஸ் பண்ணு, மெமரைஸ் பண்ணு, மெமரைஸ் பண்ணு. அந்த குழந்தை மனப்பாடம் செய்கிறது. அதுல டப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சென்னையில எல்லாம், டப்பா அடிக்கிறது. அப்படியே கொண்டு போய் பேப்பர்ல கக்கிறது. there is no understanding. சோ புரிந்து படிக்கிறது கிடையாது, புரிந்துணர்வு இல்ல. அதுக்கப்புறம் ஒழுக்கம் இல்ல. இன்னைக்கு எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதுவும் அந்த மொபைல் போன்ல வரும்பொழுது டீனேஜர்ஸுக்கு அது இன்னும் அதிகம், மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்.
affecting the mind. So the mind and brain in tandem with each other work பண்ணனும். மைண்டும் அஃபெக்ட் ஆகுது, பிரெயினும் ஸ்டஃப் ஆகுது. புரிதலே இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. See the precarious situation of our youngsters. பேரண்ட்ஸ் தான் இதை முதல்ல இனிஷியேட் பண்ணணும், டீச்சர்ஸ் அதை சரி பண்ணணும். இந்த பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்தாதான் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியா வருவாங்க. ஆல் தி பெஸ்ட் மை டியர்.